வேதம்னா பாரத தேசத்துக்கு மட்டும் நினைக்கிறோம். இந்த வேதத்தின் தாக்கம் பல உலகங்கள், உலகத்துல உள்ள பல பகுதிகளில் இருக்கு. இதை பத்தி தெய்வத்தின் குரல்ல காஞ்சி மகாபெரியவா ரொம்ப விரிவாவே சொல்லியிருக்கார். அதாவது ஈஜிப்டில் 1300 பிசி 1300 2 மன்னர்கள் ஒரு உடன்படிக்கை ட்ரீட்டி போட்டிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, மித்ரா வருணர் சாட்சியாக இந்த டீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. மித்ரன் வருணன் ரெண்டும் வேதத்துல சொல்லப்பட்ட தெய்வங்கள். அங்க அவன் என்ன டீல் போடுறான், ஈஜிப்ட்ல மித்ரா வருணர் சாட்சியாக. அந்த ஆதாரம் இன்னைக்கும் நமக்கு கிடைக்கிறது. அதே போலத்தான் போர்னியோன்னு ஒரு தீவு. அந்த போர்னியோ தீவுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்க நிறைய யாகசாலைகள்லாம் இருந்திருக்கு. அந்த யாகசாலைகள்ல பல யாகங்கள் பண்ணி இருக்கிறார்கள். பெரு நாட்டுல போய் பார்த்தா சித்திரை மாசம் சூரிய வழிபாடுன்னு செய்யறா. ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் சிவா டான்ஸ்னு டான்ஸ் ஆடுறான். அவன் நெத்தியில பார்த்தா நெற்றிக்கண் வரைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறானோ. அதனால வேதம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் பார்த்தால் எல்லா இடத்திலும் இந்த வேத நெறியின் தாக்கம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போ நித்தியம் மாறாமல் இருக்கக்கூடியது வேதம், அழியாமல் இருக்கக்கூடியது வேதம். இந்த கல்பமே முடிஞ்சு மீண்டும் படைப்பு சுழற்சி வந்தாலும் இப்ப எப்படி வேதம் சொல்றாளோ அதே மாதிரி வேதம் சொல்லுவான். வேற எந்த நூலுக்கும் அந்த பெருமை கிடையாது. இப்போ ராமாயணத்துக்கெல்லாம் கல்ப பேதம் ஒரு சரித்திரம். இப்போ வால்மீகி ராமாயணத்துல பார்த்தா ராமன் கௌதமர் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் சாநித்தியத்தால உரு தெரியாம இருந்த அகல்யா மீண்டும் பெண்ணாகி விட்டாள்னு இருக்கும். பாத்ம புராணம் கம்பராமாயணத்துல பார்த்தா ராமன் திருவடி துகள் மண்ணு பட்டது, கல்லா இருந்த அகல்யா பெண்ணாயிட்டான் இருக்கும். ரெண்டுல எது சரின்னு கேட்டா இது கல்ப பேதம். முன்னாடி ஒரு கல்பத்துல அப்படி நடந்தது, இந்த கல்பத்துல இப்படி நடந்தது. ராமாயணத்துல கூட ஒரு மாறுதல் பார்க்கிறோம். ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி வேதம் சொல்றோமோ அடுத்த கல்பத்திலையும் இதே வேதம் தான். அது நித்தியம், ஒரு ஸ்வரம் மாறாது, ஒரு அக்ஷரம் மாறாது, அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அது வேதத்துக்கு மட்டுமே உள்ளான சிறப்பு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேதம்னு சொல்லிட்டா ஒரே வேதம் தான், அதிலே மாறுதல் இல்லை. அது மட்டுமா? ஆனா அந்த மாறுதல்ங்கிறதுனால ஒரு விஷயம் சொல்றேன், இதை நீங்க ரசிக்கலாம். நம்ம வேதத்துல முண்டகோ உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வருது, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அஷ்ணன் அனன்யோ அபிஜாகஷீத்தின்னு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மரம் இருக்கு, பிப்பல மரம். பிப்பல மரத்துல 2 பறவை உட்கார்ந்து இருக்கு. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டுது, இழைச்சு போயிடுது. இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடல, புஷ்டியா இருக்கு. ஓகேயா? பிப்பல மரம் 2 பறவை, ஒன்னு பழத்தை சாப்பிட்டு இழைச்சு போச்சு, இன்னொன்னு பழமே சாப்பிடாம குண்டா இருக்கு. அது என்னன்னு கேட்டா நம்ம உடம்பு தான் பிப்பல மரமா. அதுல ஜீவாத்மா ஒரு பறவை, பரமாத்மா இன்னொரு பறவை. இதுல ஜீவாத்மாங்கிற பறவை பாப புண்ணியம் கர்ம வினைங்கிற பழத்தை சாப்பிடுறது, ஞானம் சங்கோச்சமாகி இழைச்சு போயிடுறது, தர்மபூத ஞானம் சுருங்கி போயிடுறது. இன்னொரு பறவை பரமாத்மா கர்ம வினையால அஃபெக்ட் ஆறதே இல்லை, சர்வஜன் சர்வவித்துன்னு எல்லாம் அறிந்தவனாக பரமாத்மா இருக்கிறான். ஆனா இந்த ஸ்டோரி என்னாச்சுன்னா, கண்டம் விட்டு போய் அங்க ஒரு கதை சொல்றான். பிப்பல மரம் ஆப்பிள் மரம் ஆச்சு, ஆத்மாங்கிறது ஆடமாச்சு, ஜீவன்கிறது ஏவாளாச்சு. ஆப்பிள் ட்ரீ ஆடம் ஈவ்ங்கிற பழத்தை சாப்பிட்டுட்டா அதனால இப்படி ஆயிடுத்து. ஆடம்ங்கிறவன் சாப்பிடாதேன்னு சொன்னான். அதாவது ஆத்மான்னு சொல்ற தெய்வத்தை ஆடம் ஆக்கிட்டான், ஜீவன் சொல்ற ஜீவாத்மாவை ஏவாளாக்கிட்டான். ஆக்கி இந்த பிப்பல மரத்தை ஆப்பிள் மரமாக்கி எங்க கதை சொல்லிட்டு இருக்கான். அது கூட நம்ம வேதத்திலேருந்து வந்ததுன்னு ரசிக்கலாம். அதுக்கு மேல ஒண்ணு, அப்புறம் இங்க என்ன சொல்றா, தமிழ்நாட்டுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாப்புல ஒரு சிலர் சொல்றா. அது கிடையாது. தமிழ்நாட்டுல பல மன்னர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஒரு ராஜாவுக்கே பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதின்னு ஒரு ராஜாவுக்கு பேரு. பல யாகசாலைகள் அமைச்சு யாகம் பண்ணாமா. இதை விட பரிபாடல்ல ஒரு அழகான பாட்டு இருக்கு. பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏமவான் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே. பாண்டிய நாட்டிலேருந்து ஒரு புலவர் பாடுறார் பரிபாடல்ல. அவர் என்ன சொல்றார், சோழ நாடு சேர நாடு மற்ற நாட்டுல எல்லாம் மக்கள் கோழி கூவுவதை கேட்டு எழுவார்கள், எங்க பாண்டிய நாட்டுல மட்டும் வேத கோஷத்தை கேட்டுக்கொண்டுதான் மக்கள் எழுவார்கள் சொல்றார். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேதம் இருந்திருக்கு, கார்த்தால வேத கோஷம் கேட்டுன்னு எழுவாளாம். அப்படி நித்தியம் எப்போதும் இந்த ஒரே வேதம் எங்கும் நிறைந்திருக்கு, மாறுதல் இல்லாம இருக்கு. இது 4வது பெருமை. அப்போ மாறுதலே இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியமாக பிரவாக நித்தியத்துவம் கொண்டது வேதம். 4 பெருமை எடுத்தா மணி 11:55. 4 பெருமை பார்த்துட்டோம். அடுத்து 5வது பெருமைக்கு வரும். 5வது பெருமை என்னன்னா, வேதம் அனந்தம். அனந்தம்னா முடிவில்லை. ராமாயணத்துல எவ்வளவு ஸ்லோகம்? 24,000.
மகாபாரதத்துல 1.25 லட்சம், எல்லாத்துக்கும் அளவு உண்டு. வேதத்துல எவ்வளவு மந்திரம்னு கேட்டா, நாம ரிக் யஜு சாமம் அதர்வணத்துக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு கணக்கு வச்சிருக்கோம். ஆனா இவ்வளவுதான் வேதம்னு இல்ல. அனந்தாவை வேதாகா, வேதங்களுக்கு எல்லை கிடையாது. நமக்கு ஒரு பார்ட்டு கிடைச்சிருக்கு. நம்மளுடைய யோகியத்தைய பார்த்துட்டு ரிஷிகள் என்ன பண்ணாலும் இவன் இவ்வளவுதான் தாங்குவான்னு இதை கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்ல, வேதம் ஒன்னா இருந்தது. முன்பே சொன்னேன் அல்லவா, துவாபர யுகத்தின் இறுதி பகுதி வரும்போது வேதவியாசர் என்ன பண்ணார்னா, இந்த மொத்த வேதத்தையும் இவாளுக்கு கொடுத்தா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வேதத்துல உள்ள கவிதை நடையில் உள்ள ஸ்துதி பாகங்கள் அதையெல்லாம் ரிக்குன்னு ஒன்னா தொகுத்தார். ரிக் என்பது ஸ்துதி பாகம், போயட்ரியா இருக்கும். அதெல்லாம் தனியா ரிக்வேதம்னு தொகுத்தார். அடுத்து யஜுஸ்னா யாகம் பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்வது. அது புரோஸும் இருக்கும், போயட்ரியும் இருக்கும். அந்த புரோஸ் போயட்ரி கலந்த யாகம் செய்யக்கூடிய செய்முறைகளை எல்லாம் யஜுர்வேதம்னு தொகுத்தார். மூன்றாவது சாமவேதம், இசை வடிவில் உள்ளது, மனதை சாந்தப்படுத்தக்கூடியது, பகவானுடைய கல்யாண குணங்களை பாடுவது. அந்த சாமவேதம் என்று அந்த சாம பகுதி, இசை பகுதி எல்லாம் தொகுத்தார். நான்காவது அதர்வண வேதம்னு பல மந்திரங்கள், நம்மை ஆபத்தில் காக்கக்கூடிய மந்திரங்கள், இதெல்லாம் தொகுத்து அதர்வணம் என்று தொகுத்தார். அப்போ ஸ்துதியாக இருக்கும் கவிதை ரிக்கு, யாகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்முறை புரோஸ் பிளஸ் போயட்ரி யஜுஸ், இசை வடிவில் இருக்கக்கூடியது சாமம், அதர்வணம் என்பது இந்த மந்திரங்கள் அப்படி இருக்கக்கூடியதுன்னு பிரிச்சார். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன், இந்த சாம வேதத்துல தனி மந்திரங்களே கிடையாது. ரிக்வேதத்துல உள்ள மந்திரங்களையே, அந்த லிரிக்ஸையே இசை கூட்டி பாடினால் அது சாமவேதம். ரிக்வேதத்துல உள்ள மந்திரங்கள் தான் இதுல, அதை இசையோடு பாடினா சாமவேதம். அதுதான் கல்யாண மந்திரத்துல கணவன் மனைவியை பார்த்து சொல்றான், சாமாகம் ரிக்துவம்ங்கிறான். நான் சாமவேதம், நீ ரிக்வேதம்ங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதம்னா லிரிக்ஸ், பாடல் வரிகள்னு அர்த்தம். சாமவேதம்னா இசை. மா பெண்ணே, வாழ்க்கை என்பது ஒரு சங்கீதம், அதுக்கு நான் இசையா இருக்கேன், நீ லிரிக்ஸா இருன்னா. அதான் ஒருத்தர் பாடுறாரே, சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன்னு. அது வேதத்துல இருக்கு. சாமாகம் ரிக்துவம். வாழ்க்கை என்பது ஒரு சங்கீதம், அதிலே மனைவி பாடல் வரி, கணவன் என்பவன் இசை. இப்படி ரிக்வேதத்துக்கு இசை கூட்டினா சாமவேதம். யாகத்தை சொல்ற ப்ளோஸ் பிரஸ் போயட்ரி யஜுர்வேதம், மந்திரங்கள் அதர்வண வேதம். இது வேதவியாசர் பிரிச்சு கொடுத்தார். எதுக்குன்னா நம்மளுடைய ஞானத்தெல்லாம் அப்பவே வியாசர் நினைச்சு பார்த்தார், இவளுக்கு மொத்தமா கொடுத்துட்டா இவளுக்கு ஒன்றும் புரியாதுன்னு. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு, அதுல ஆப்பிளும் போட்டுட்டோம், ஆரஞ்சும் போட்டுட்டோம், மாம்பழமும் போட்டோம், வாழைப்பழமும் போட்டுட்டோம். ஒருத்தனை கூப்பிட்டோம், இதுல எவ்வளவு ஆப்பிள், எவ்வளவு ஆரஞ்சு, எவ்வளவு மாம்பழம், எவ்வளவு வாழைப்பழம் எண்ணுடான்னு. என்ன பண்ணுவான்? முதல்ல செக்ரிகேட் பண்ணுவான். ஆப்பிள்லாம் தனியா எடுப்பான், மாம்பழத்தெல்லாம் தனியா எடுப்பான், ஆரஞ்செல்லாம் தனியா எடுப்பான், வாழைப்பழத்தெல்லாம் தனியா எடுப்பான். அப்புறம் தானே எண்ணுவான். மொத்தமா வச்சுட்டா எண்ணுவோம். அது போல வேதத்துல ரிக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் எல்லாம் ஒன்னா கலந்து இருந்தது. வியாசர் செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாரே ஒழிய வெள்ளக்காரன் சொல்ற மாதிரி முதல்ல ரிக் வேதம் அடுத்து யஜுர்வேதம் கிடையாது. அப்ப இந்த மொத்த வேதங்களுக்கு அளவுதான் என்ன, எண்ணிக்கை தான் என்னன்னா, இதற்கு எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. இதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். ஒன்னு விஷ்ணு புராணத்தில் உள்ள வரலாறு. என்ன வரலாறுனா, வைசம்பாயனர் என்ற ஒரு பெரிய ரிஷி, அவர் வாழும் காலத்துல பல முனிவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சதஸ், இங்க ஒரு பெரிய கூட்டம் நடக்கிறது இல்லையா, இது போல ஒரு சதஸுக்கு ஏற்பாடு பண்ணா. ஆனா அவ என்ன சொல்லிட்டா, இந்த கூட்டத்துக்கு எந்த முனிவர் வரலையோ அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்ட்டா. இது என்ன இருக்க, என் உபன்யாசத்துக்கு யாராவது வரலன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துரும் சொல்லு, அப்பயாவது கூட்டம் வரதான்னு பார்க்கலாம் இல்லையா. அவ சொல்லிட்டா, இந்த கூட்டத்துக்கு எந்த ரிஷி வரலையோ அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்ட்டா. இதை பார்த்து பயந்து எல்லா ரிஷிகளும் வந்துட்டா. ஆனா வைசம்பாயனருக்கு உண்மையாகவே போக முடியல, அவர் போகல, அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் வந்துருத்து. ரிஷிகள் சொன்னா நடந்துரும், வந்துருத்து. அப்போ வைசம்பாயனர் என்ன பண்ணார், எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டு, எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து, இது போகிறதுக்காக நீங்கள்லாம் பிராயஷ்சித்தம் யாகம் பண்ணணும்னார். அப்போ வைசம்பாயனருடைய சிஷ்யர் யாக்ஞவல்கியர், அவர் சொன்னார், எல்லாரும் சிஷ்யர்களும் எதுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும், அடியன் ஒருத்தனே பண்ணிடுறேனே, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அதை ஒருத்தனே பண்ணி முடிச்சுடுறேனே. அவர் ஆச்சாரிய பக்தியோட பணிவோடு சொன்னார். வைசம்பாயனருக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா உனக்கு அவ்வளவு அகங்காரமாடா, எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டியதை ஒருத்தனே பண்ணலாம் நினைக்கிறியா? நீ என் சிஷ்யனே கிடையாது, என்கிட்ட என்ன படிச்சியோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு வெளியில போட்டார். யாக்ஞவல்கியர் பார்த்தார், சுவாமி நான் நல்ல விஷயமா தான் சொன்னேன், நீங்க இப்படி கோச்சுண்டா என்ன பண்றது, இவ்வளவு கோச்சுக்கிற ஆச்சாரியன்ட்ட நானும் இருக்க விரும்பல, வாந்தி எடுத்துட்டு போறேன்னு வைசம்பாயனர்ட்ட தான் கற்ற யஜுர்வேதத்தை யாக்ஞவல்கியர் அப்படியே வாந்தி எடுத்துட்டு போயிட்டார்.
இப்ப வைசம்பாயனர் பார்த்தார், மத்த சிஷ்யாவை கூப்பிட்டார், அவன் வேதத்தையே வாந்தி எடுத்துட்டான்டா, வேதம் கீழே கிடக்க கூடாது, வேத புஸ்தகத்தை கூட கீழே வச்சிடக்கூடாது, சிக்கு பலகா வச்சு அது மேலதான் வைப்பா, வேத புஸ்தகம் கால் படுற மண்ணுல வைக்க கூடாது, அவன் வேதத்தையே கீழே போட்டுட்டான், என்ன பண்றது, இதை எடுங்கோன்னா. அந்த ரிஷிகளோ ஆச்சாரக்காரா, அவ சொன்னா அதுல எச்சில், ரத்தம், வயத்துல உள்ள பித்தம் எல்லாம் கலந்து வந்திருக்கு, இதை எப்படி எடுக்கிறது? அப்போ வைசம்பாயனர் சொன்னாராம், மனித வடிவில தானடா எடுக்கக்கூடாது, மனுஷனுக்கு தானே ஆச்சாரம், பறவை வடிவில எடுத்துரும் போனார். அதனால தித்திரி பறவைகளாக மாறி, அதாவது தித்திரி பூத்வா என்று விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம், தித்திரி பறவைகளாக மாறி அவர்கள்லாம் அந்த வேத பகுதியை கொத்தி கொத்தி எடுத்தாலும், அதுதான் கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேரு. தித்திரி பறவை கொத்தி எடுத்ததுனால தைத்திரியம் என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது. அப்படி அவ அந்த தித்திரி பறவையா மாறி அதை கொத்தி எடுத்துடுறா. இப்ப யஜுர்வேதத்தை முழுக்க வாந்தி எடுத்துட்டு தானே போனார் யாக்ஞவல்கியர். அவர் என்ன பண்றார், நேரா சூரியனை குறித்து தபஸ் பண்றார். அப்படி தவம் புரிந்தப்போ விஷ்ணு புராணம் சொல்கிறது, சூரியனுக்குள்ளேந்து ஒரு குதிரை முகம் தோன்றியது. சாட்சாத் ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளேந்து குதிரை தோன்றி ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா, அவர் ஹல 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 என்ற அந்த கனைப்பொலியை ஏற்படுத்தினார் ஹயக்ரீவர். அதுலேருந்து புது யஜுர்வேதம் வந்துதான். வைசம்பாயனருக்கு தெரியாத புது யஜுர்வேதம், அது வெள்ளை குதிரையாக ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளேந்து கொடுத்த வேதம், அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு எடுத்து. அப்போ ஒரே யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம்னு பாக்குறோம். அப்போ வைசம்பாயனர் காலத்துல என்ன சொல்லியிருப்பா, இந்த கிருஷ்ண யஜுர்வேதம் இவ்வளவுதான் யஜுர்வேதம் இருப்பா. யாக்ஞவல்கியர் சூரியன்டேந்து இவருக்கு தெரியாத யஜுர்வேதத்தை வாங்கிட்டு வராருன்னா என்ன அர்த்தம், நமக்கு தெரியாத இன்னும் பல வேத பகுதிகள் இருக்கின்றன. இது விஷ்ணு புராண வரலாறு. இன்னொரு வரலாறு சொல்றேன், இது வேதத்திலேயே இருக்கு. நாங்க பாரத்வாஜ கோத்திரம், அவரை பத்தி சொல்லணும் இல்லையா. பரத்வாஜர்னு ஒரு ரிஷி. இந்த பரத்வாஜருக்கு என்ன ஆசைன்னா, 3 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், 3ஐயும் மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதர்வணம் சொல்லலையே நினைக்க வேண்டாம், முதல்ல முக்கியமான 3 வேதங்களை மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்ணாரா, சின்ன வயசுல இருந்து உங்களை மாதிரி வேதாத்தியனம் பண்ணி இங்க எப்படி இந்த ஜகல்பந்தி நடத்தினா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற அளவுக்கு 3 வேதங்கள்ல சேரணும். அதுக்காக யாக்ஞவல்கியர் பயங்கரமான ட்ரைனிங், பிரம்மச்சாரியாகவே இருந்து கல்யாணமே பண்ணிக்காம நம்ம பரத்வாஜ ரிஷி என்பவர், பரத்வாஜர் வேதம் அத்தியனம் பண்ணிட்டு வரார். பரத்வாஜர் இந்த நிலையில என்னாச்சு, 100 வருஷம் வாழ்ந்துட்டார். மனுஷனோட வாழ்க்கை என்பது 100 வருஷம். சதாயுர்வை புருஷா, 100 வயசு பூர்த்தியாச்சு. அவர் முன்னாடி இந்திரன் வந்தானா. இந்திரன் கேட்டான், ஏன் சுவாமி 100 வயசு ஆயுள் கொடுத்தா அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துட்டு குடும்பத்தோட செட்டில் ஆவீங்கன்னு பார்த்தா 100 வயசும் வேதம் படிச்சே கழிச்சுட்டே, வேண்டாம் இன்னொரு 100 வயசு தரேன், கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி இன்னொரு 100 வருஷம் ஆயுள் கொடுத்தான் இந்திரன். பரத்வாஜர் வாங்கிட்டார். அந்த 100 வருஷமும் மறுபடியும் வேதமே படிக்கிறார். 200 வருஷம் எடுத்து இப்பவும் வேதம் படிச்சு முடிக்கல. இந்திரன் வந்தான், ஏன் சுவாமி இன்னொரு 100 வருஷம் கொடுத்தா அதுலயாவது செட்டில் ஆவீங்கன்னு பார்த்தா வேதமே படிச்சுட்டே. நான் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் நுழையும் போது 2007 அப்பதான் அறிவிப்பு வந்தது, மருத்துவ படிப்பு 5.5 வருஷம் கிடையாது 6.5 வருஷமாக உயர்த்துகிறோம்னு. நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். டாக்டர்லாம் செட்டில் ஆகவே 35 வயசு ஆறுது, நீ இன்னும் 1 வருஷம் நோ 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 நாங்க முடியாதுன்னு சொல்லி நான் மெடிக்கல் காலேஜ் உள்ள போகும்போதே ஸ்ட்ரைக்கோட நுழைஞ்சவன். நேரா ஸ்ட்ரைக், 1 மாசம் நாங்க யாரும் வகுப்புகளுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு 5.5 வருஷம்னு குறைச்சு கொடுக்கணும். 1 வருஷம் செட்டில் ஆக லேட் ஆனாலே அவாவா கதறா. இந்திரன் கேட்கிறான், 200 வருஷம் வாழ்த்திருக்கீங்க, வேதம் மட்டுமே கற்றிருக்கிறீர்கள், போதும் இன்னொரு 100 வயசு தரேன், கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்கன்னு கொடுத்துட்டு போனான். அவர் 3வது 100 வருஷமும் வேதமே படிச்சார். 300 வருஷம் எடுத்து இந்திரன் வந்தான், ஏன் சுவாமி இப்படி? இந்திரன் கேட்டான், இன்னொரு 100 வயசு வேணாலும் தரேன், ஆனா கல்யாணம் பண்ணிப்பீங்களா வேதம் படிப்பீங்களான்னா நான் வேதம் தான் படிப்பேன்ட்டார். உடனே இந்திரன் என்ன பண்றான், பரத்வாஜர் கையை பிடிச்சு அழிச்சுன்னு போனானா. 3 பெரிய மலைகளை காமிச்சானாம். இந்த 3 மலைகள் இருக்கு தெரியுமா, இது ரிக்வேதம், இது யஜுர்வேதம், இது சாமவேதம். பரத்வாஜர்கிட்ட சொன்னான், 300 வருஷம் படிச்சீங்களே, இந்த 3 வேதங்கள்ல நீங்க படிச்சது எவ்வளவு தெரியுமான்னு கேட்டான். எவ்வளவு? ஒரு கைப்பிடி மண் எடுத்து கையில கொடுத்துட்டான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவு. இது வேதத்துல உள்ள பழமொழி. இதுதான் அப்புறம் டிஸ்டார்ட் ஆகி கல்லாதது கடல் அளவு, உலகளவு அதெல்லாம் நிறைய போயிருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவு. நீ 300 வருஷம் படிச்சாலும் வேதத்துல இவ்வளவுதான் படிச்சிருக்க. அப்ப என்னதான் பண்ண முடியும்னா,
நாம மோட்சம் போறதுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுட்டு அதை சரியாக பின்பற்றி மோட்சம் போலாமே ஒழிய மொத்த வேதத்தையும் மாஸ்டர் பண்ணுவது என்பது சாத்தியமில்லை. அனந்தாவை வேதாகா. அப்ப வேதத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது. மற்ற எல்லா நூல்களுக்கும் நீங்க சொல்லலாம் இதுல இவ்வளவு பாட்டு இருக்கு, இவ்வளவு ஸ்லோகம் இருக்குன்னு. வேதத்துக்கு மட்டும் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அளவில் அடங்காததாக இருக்கிறது. இது 5வது பெருமை. மணி 12:10. அடுத்து 6வது பெருமை. வேதம் மட்டும்தான் ஸ்வதப் பிரமாணம். இதுவும் வேதத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை. ஸ்வதப் பிரமாணம்னா வேதம் ஒண்ணு சொல்லிடுதுன்னா அதுக்கப்புறம் யாருமே கொஸ்டின் பண்ணவே முடியாது. மற்ற நூல்கள்லாம் எப்ப பிரமாணம்னா வேதத்தின் கருத்துக்கு ஒத்து வந்தா அது பிரமாணம். வேதத்தின் கருத்துக்கு ஒத்து வரலைன்னா பிரமாணம் ஆகாது. வேதம் மட்டும் ஒண்ணு சொல்லிடுதுன்னா கொஸ்டின் கேட்காம அக்செப்ட் பண்ணணுமா. இது ஒரு 2 உதாரணம் சொல்றேன். ஒன்னு வைதிகமா ஒண்ணு சொல்றேன், லௌகிகமா ஒண்ணு சொல்றேன். பிரம்மசூத்திரத்துல தகராதிகரணத்துல கதி சப்தாபியாம் ததாகி திருஷ்டம் லிங்கம் சன்னு ஒரு சூத்திரம். அதுல திருஷ்டம்னு இருக்கிற வார்த்தைக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்றார். திருஷ்டம்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம்னா. திருஷ்டம்னா கண்ணால பார்த்தேன் தானே அர்த்தம். திருஷ்டம்னா வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு எப்படி அர்த்தம் சொல்றான்னா அதுக்கு ஸ்ருத பிரகாசிகைன்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி நடாதுரம்மாளுடைய உபதேசத்தின் அடிப்படையில் உருவானது. அதுல சாதிக்கிறார், நமக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல வேதம் ஒண்ணு சொல்லிடுதுன்னா திருட்டம் கண்ணால பார்த்தா எப்படி நம்புவோமோ அப்படி நம்பிடணுமா. நாம உலகியல் விஷயத்தை நாம நேரா கண்ணால பார்த்துட்டா நாம் பார்த்தேன்னு எப்படி நம்புவேனோ அது போல நமக்கு புரியாத விஷயங்கள் வேதம் ஒண்ணு சொல்லிடுதுன்னா திருட்டம் அதை கண்ணால பார்த்தா ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கணும். அதுதான் வேதம்ங்கிறது ஸ்வத பிரமாணம். இயற்கையில ஒண்ணு சொல்லிடுதுன்னா அவ்வளவுதான். இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம சொல் வழக்கத்திலேயே ஒண்ணு உண்டு. ஒருத்தர் மனைவி எது சொன்னாலும் கேட்டு இருந்தா என்ன சொல்லுவா, இவருக்கு மனைவி சொல்றது தாண்டா வேத வாக்கும்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வேத வாக்குன்னா என்ன அர்த்தம்? கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். ஒய்ஃப் என்ன சொன்னாலும் லெஃப்ட்ல திரும்பினா திரும்புறான், யூட்டன் போடுன்னா போடுறான். அப்போ கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்ணா அது என்ன வேத வாக்கான்னு கேட்கறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் ஒண்ணு சொல்லிட்டா கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணணும். ஸ்வத பிரமாணம். அதுதான் பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர யோனித்வாத்னு சூத்திரம். நீ இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே டூல் எதுன்னா வேதம் மட்டும்தான். நம்ம கண்ணால பார்த்தோ நம்முடைய புத்தி அனுமானத்தாலோ இறைவனை அறிய முடியாது. சாஸ்திர யோனித்வாத். இத பெரியோர்கள் ரொம்ப ரசிச்சு சொல்றா. ஆஸ்திகன்கிறவர் யார் தெரியுமா? கடவுளை ஒத்துக்கிறவர் மட்டும் ஆஸ்திகன் இல்ல, வேதம் சொன்னபடி கடவுளை ஒத்துப்பவருக்கு தான் ஆஸ்திகன்னு பேரு. முதல்ல வேதத்தை ஒத்துக்கணும். வேதத்தை ஒத்துண்டு வேதம் சொன்ன கடவுளை ஒத்துண்டா அவருக்கு ஆஸ்திகர்னு பேரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றா, சார் வேதத்தெல்லாம் நம்பல சார், எனக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறேன், ஏதோ போனா போறதுன்னு நம்புறா பாருங்க. அவர்களெல்லாம் ஆஸ்திகர்னு சாஸ்திரங்கள் சொல்லவே சொல்லாது. யார் ஒருத்தர் வேதத்தை ஒத்துக்கிறாரோ அவருக்குத்தான் ஆஸ்திகர் என்று பெயர். அந்த வகையில் வேதம் தான் ஸ்வத பிரமாணம். அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் வேத வாக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, கேள்வி கேட்கறவெல்லாம் வேதத்தை கேள்வி கேட்கறா. லோக்கத்துல யார் சொல்றதையும் கேள்வி கேட்கறது இல்ல. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல டை கட்ட சொல்றானே, எதுக்கு டை கட்ட சொல்றேன்னு யாரா கேட்டாளா? சந்தியாவந்தனம் பண்ணா என்ன சயின்டிபிக் பெனிஃபிட்னு கேட்கறவன் டை கட்டினா என்ன சயின்டிபிக்? வெள்ளக்காரன் ஊர்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கு, கழுத்து வழியா குளிர் போக கூடாதுன்னு அவன் டை கட்டிச்சான். நம்ம ஊர்ல இருக்கிற வேர்வை, நான் இந்த கெட்டப்பிலேயே எனக்கு வேர்வை தாங்கல, இதுல டை கட்டிட்டு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதே. இது வரைக்கும் எந்த பெற்றோராவது ஸ்கூல்ல போய் எங்க குழந்தைகளை டை கட்ட சொல்றீங்களே இதுக்கான சயின்டிபிக் பேசிஸ் என்னன்னு கேட்டாளா? காலில் ஷூ சாக்ஸ் போட சொல்றாடே, இதுக்கு என்ன சயின்டிபிக் பேசிஸ்னு யாரா கேட்டாளா? அதுவும் அந்த சாக்ஸ் போட்டு ஒரு 2 நாள் முன்னாடி என் பொண்ணுக்கே காலெல்லாம் ஊறி போய் வந்தா ஸ்கூல்ல இருந்து. என்னாச்சுன்னு கேட்டேன். ஏதோ தண்ணியில கால் வச்சுட்டேன் இந்த சாக்ஸோட. அவன் வெளிநாட்டுல அவனுக்கு குளிர் தாங்கலன்னு ஷூ சாக்ஸ் போட்டு இருக்கான். நம்ம நாட்டுக்கு ஒரு செருப்பு போறாது. ஆனா கிடையாது, நாங்க யூனிஃபார்ம் அப்படிங்கிற பேர்ல யூனிஃபார்மா நம்ம கல்ச்சரையே மொத்தமா அழிச்சுன்னு வரேங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ எல்லாம் ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்கா. அதை நாம கேள்வியே கேட்க மாட்டோம். சந்தியாவந்தனம் பண்ணணும்னா இதனால எனக்கு சயின்டிபிக் பெனிஃபிட் உண்டா, வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுமா, அது அடிஷ்னல் பெனிஃபிட்டா வரும். ஆனா சந்தியாவந்தனம் கொடுக்கிற ஆத்ம நன்மையை வேற எதனாலையும் கொடுக்க முடியாது. நான் மொட்டை மாடிய 1 மணி நேரம் சுத்தி வந்தாலும் கூட எனக்கு வைட்டமின் டி கிடைக்கும். ஆனா காயத்ரி மந்திரம் கொடுக்கிற ஞானத்தை அந்த எக்ஸசைஸ் எனக்கு கொடுக்குமா? அப்ப எல்லாத்துக்கும் சயின்டிபிக் பேசிஸ் சொல்றேன்னு சொல்லி சாஸ்திரத்தோட தரத்தை நம்ம குறைச்சிடக்கூடாது. சயின்ஸ் இஸ் சயின்ஸ், ஃபெய்த் இஸ் ஃபெய்த். சாஸ்திரத்துக்கு இதை விட பெரிய ஆன்மீக நன்மை இருக்கு. அதை சொல்லலாம். நீ காயத்ரி மந்திரம் சொல்லுப்பா, உனக்கு ஞானம் நன்றாக வரும், அப்படி சொல்லி காயத்ரியை சொல்லலாம். இல்ல நீ காயத்ரி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகி உடம்புல வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகி உடம்புக்கு எக்ஸசைஸ் ஆகும்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் மொட்டை மாடியை சுத்தி வந்து பண்ணிட்டு போறேன்பான்.
இந்த காயத்ரி கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவரை அதால கொடுக்க முடியாது. அப்போ வேதம் ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருக்கு, ரிஷிகள் ஒன்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கேள்வியே கேட்காம தைரியமா ஃபாலோ பண்ணலாம். இப்படி சொன்னா நீங்கள்லாம் கேட்ப சின்ன பசங்க தான், அது எப்படிப்பா உன்னை கேள்வி கேட்காம நம்ப முடியுமான்னா வேதம் சொன்னதை நம்பலாம். என்ன காரணம்னா, ஒரு மனுஷன் ஒண்ணு சொல்றான்னா அவனுடைய அறிவுங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான், அவனுக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாது. ஆனா வேதம்ங்கிறது அப்படி இல்லை, அளவுக்கு அப்பாற்பட்ட அன்லிமிட்டெட் ஸ்கோப் இருக்கு. நமக்கு புரியாத விஷயங்களை அதனால் சொல்ல முடியும். அதனால வேதம் சொல்வது சத்தியம்னு ஏத்துக்கணும். ரெண்டாவது, மனுஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ் உண்டு. வேதத்துக்கு ப்ரிஃபரன்ஸும் கிடையாது, ப்ரிஜுடிஸும் கிடையாது. உனக்கு எது நன்மையோ அதை சொல்லும், செஞ்சா உனக்கு நல்லது, ஃபாலோ பண்ணாம போனா லாஸ் இஸ் அவர்ஸ், லாஸ் இஸ் நாட் ஃபார் வேதம். அடுத்தது, மனுஷனுக்கு ஏமாத்தணுங்கிற நோக்கம் இருக்கும். ஏமாத்துறதுக்காக மனுஷன் ஏதாவது சொல்லுவான். வேதத்துக்கு நம்மளை ஏமாத்தி என்ன ஆக போறது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரிஷிகள் என்ன நம்மளை ஏமாத்தி அவ ஏதாவது அதனால பலனடைய போறாடா, வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவள்? இதை யோசிச்சாலே புரியும். இவ்வளவு கேள்வி கேட்கிறாளே, இப்போ வால்மீகியோ வியாசரோ நம்மளுக்கு ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லி கொடுத்து நீங்க தப்பா ஃபாலோ பண்ணதுனால வால்மீகிக்கோ வியாசருக்கோ என்ன கிடைக்க போறது? நாம க்ஷேமமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே கொடுத்திருக்கா. ஆனா இன்று அவர்களை மறுத்து பேசுவோர் எல்லோருக்கும் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீ இதை ஃபாலோ பண்ணலைன்னா அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஆனா இதை ஃபாலோ பண்ணா நமக்கு தான் நன்மை. இதுக்காக அவ எந்த ராயல்ட்டியும் கேட்க போறது இல்லை, அவ லாயல்ட்டி மட்டும் தான் எதிர்பார்க்கிறா. நம்ம லாயலா ஃபாலோ பண்ணா போறோம், அவ ராயல்ட்டி யாரும் கேட்க போறது இல்லை. இன்னைக்கு நாம தான் புக்கு வச்சு ராயல்ட்டி கேட்டு இருக்கோம், லாயல்ட்டியோட ஃபாலோ பண்ணா போறோம். அடுத்து, மனுஷன் நல்ல எண்ணத்தோட எழுதினாலும் தெரியாமல் ஏதாவது பிழை செஞ்சிருவான். நம்ம உபன்யாசம் சரியா பேசணும்னு நினைச்சுன்னு பேசியிருப்போம். அதுக்கப்புறம் விஜயன் சாரோட ரெக்கார்டிங்கை வாங்கி பார்க்கும்போது, ஓ இந்த இடத்துல டங் ஸ்லிப் ஆயிடுதே அப்புறம் தோணும். ஆனா வேதத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. வேதம் எது சொன்னாலும் சரியாத்தான் சொல்லுவோம், ஏன்னா அபூருஷேயம், மனிதனால் ஏற்றப்படாதது. அடுத்து, மற்றதெல்லாம் இன்னொருத்தர் மாத்தலாம், வேதத்தை யாராலும் மாற்ற முடியாது. என்னைக்கும் ஒரே வேதம் தான். இன்னைக்கு நான் எழுதி வச்ச புக்கை இன்னொருத்தர் வந்து நடுவுல மாத்தி விடலாம். ஏன், நம்ம பேசுற வீடியோவே என்ன பண்றா, ஏஐல கொடுத்து எடிட் பண்ணி வேற மாதிரி பேசி, பார் வெங்கடேஷ் இப்படி பேசினார்னு போட்டு விட்டு போயிடுவா. ஆனா வேதத்தை அப்படி யாராலும் மாற்ற முடியாது. அதனால இந்த வேதத்தை தான் நம்பி பின்பற்ற முடியும். ஸ்வதப் பிரமாணம். ராமாயணம் ஏன் பிரமாணம்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். மகாபாரதம் ஏன் பிரமாணம்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். புராணங்கள்ல வசதியானது பிரமாணம், ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் இருப்பதால் பிரமாணம். ஆனா வேதம் ஏன் பிரமாணம்னா அது வேதம் என்பதாலேயே பிரமாணம். இதுதான் 6வது பெருமை. அப்ப இந்த 6மே வேற எந்த நூலுக்கும் இல்லை. லாஸ்ட் பெருமை, 7வது பெருமை, வேதம் மட்டும்தான் ஸ்ருதி, காது வழியாகவே வருவது. ஆச்சாரியன்ட்ட குரு மூலமாக கேட்டு 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 காதாலேயே வருவது வேதம். அதனாலதான் தமிழ்லையும் வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேர் வச்சா. வேதத்தை எழுதி வச்சுன்னு படிக்கிறதுங்கிறது ரொம்ப சுமாரம். வேதத்தை குரு சொல்ல சொல்ல நாம திரும்ப ஊரு சொல்லி சொல்லி அதன் மூலம் காதால கேட்டு கேட்டுத்தான் வேதம் என்பது வர வேண்டும். இதுவும் மற்ற நூல்களுக்கு பொருந்தாது. அப்கோர்ஸ் மற்றதெல்லாம் கூட குருமுகமாக கேட்டாலும் கூட அதுக்கப்புறம் புத்தகம் வச்சு நாம படிக்கிறோம். ஆனா வேதத்துக்கு மட்டும் புத்தகம் வச்சு படிக்கிறதே ரொம்ப சுமார். அதாவது ஒரு சில ரொம்ப மட்டமா வேதம் சொல்றவா யாருன்னா, கீதி ஷீக்ரி ஷிரகம்பி ததா லிகித பாட்டகங்கிறா. கீதி வேதத்துல என்ன ஸ்வரம் இருக்கோ அந்த ஸ்வரத்துக்கு சொல்லணுமே ஒழிய நாம்பளா வேதத்தை டியூன் போட்டு, அது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா. நிறைய வேத மந்திரத்தெல்லாம் நாங்க ஒரு இசையமைச்சு பாடுறோங்கிறா. அது ரொம்ப தப்பு. கீதி நாமா டியூன் போட்டு பாடக்கூடாது. ஷீக்ரி ரொம்ப அவசர அவசரமா, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேத மந்திரத்தை ஃபாஸ்டா சொல்லக்கூடாது, நிறுத்தி நிதானமாகத்தான் சொல்ல வேண்டும். ஷிரகம்பி வேதத்தை சொல்லும் போது தலை ஆட்டக்கூடாதான், தலை நேரம் நிமிந்து உட்காந்து சொல்லணும். எங்க வாத்தியார் சொல்லுவார், இந்த கையை வந்து இப்படியே கட்டி போட்டுருவாளாம், தலை இப்படியே இருக்கணுமா, கை இப்படியே ஸ்வரம் மட்டும் போயிட்டே இருக்கணும், வேதம் இப்படியே நேரா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், தலை ஆட்டக்கூடாது. ததா லிகித பாட்டகா, புக்கு பார்த்து வேதம் சொல்றதுங்கிறது கூட சுமார் தான், புக்கு பார்க்காம தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வேதத்துக்கு மட்டும்தான் காதால் கேட்டு கேட்டே வருவது. மற்ற எல்லா நூலும், இப்போ ராமாயணம்னா ஒரு ஸ்ரீகோஷம் புத்தகம் வச்சுன்னு படிக்கிறோம், குருமுகமா கேட்டாலும் புத்தகம் வச்சுக்கிறதுல தோஷம் கிடையாது. வேதத்துக்கு மட்டும்தான் புத்தகமே இல்லாமல் சொல்லணும். என்ன காரணம்னா, அந்த வேதம் நம்ம மனசுக்குள்ள போனாதான் அந்த உணர்வை நாம உள்வாங்கிட்டு திரும்ப அந்த வேதம் சொல்லும் போது அது லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்குமா. புத்தகத்தை பார்த்து சொல்றோம்னா நாமே அதை ஒழுங்கா உள்வாங்கி கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பாடிய நீங்க ஒரு 55 நிமிஷம் உபன்யாசம் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல முடிக்க போறேன்.
இந்த 55 நிமிஷம் உபன்யாச விஷயம் இருக்கே, இதை அடியேன் முதல்ல உள்வாங்கிட்டு ரசிச்சாதான் அடுத்து நீங்க சொல்லும் போது கிளாப் பண்ணுவேன். 8 இடத்துல இது வரைக்கும் கைத்தட்டினீர்கள். கைத்தட்டினதுக்கு என்ன காரணம்? அதை அடியேன் முதல்ல உள்வாங்கி ரசிச்சுட்டு சொன்னாதான் அது உங்ககிட்ட எடுபடும். நானே ரசிக்காம நானே அப்படியே புத்தகத்தை பார்த்துட்டு இதே படிச்சுட்டே போனேன்னா உங்க மனசுக்கு வராது. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த MS சுப்புலட்சுமி அம்மா பாட்டு மட்டும் ஏன் அப்படி எடுபட்டது, மற்றவர்கள் பாடினா ஏன் எடுபடலைன்னா அதுக்கு ஒரு தியரி சொல்றா. MS சுப்புலட்சுமி அவர்கள் புத்தகமே பார்க்க மாட்டார்கள். அந்த பாட்டை தான் உள்வாங்கிட்டு நெட்ருவா பாடுவார்கள். ஒருத்தர் பாட்டை நெட்ருவா பாடுறான்னா என்ன அர்த்தம்? தனக்குள்ள பாட்டை வாங்கிட்டு பாடுறா, அதனால எடுபடுறது. இப்ப என்ன பண்றா, எழுத்தாப்புல ஒரு டேப் வச்சுட்டு டேபை பார்த்து பாட்டு பாடிட்டு இருக்கா. உன் மனசுக்குள்ளேயே பாட்டு போகலைன்னா கேட்கறவன் மனசுக்குள்ளே எப்படி பாட்டு போகும்? அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த வேதம்ங்கிறது நம்முடைய மனத்துக்குள்ள முதல்ல போகணும். அந்த வேதத்தை நாம ரசிக்கணும். அதற்கப்புறம் தான் அந்த வேதத்தின் பொருள், அந்த வேதத்தின் ஸ்வரம், அந்த வேத கோஷம் என்பது மற்றவ காதுல போய் சேரணும். இது வேதத்துக்கு மட்டுமே உண்டான 7வது பெருமை. இத ராமானுஜரும் ரொம்ப அழகா விளக்கினார். பொதுவா நம்முடைய கடமை என்னன்னா வேதம் கற்க வேண்டும். அதீத சாங்க சசிரஸ்க வேதகா, வேதம் உபனிஷத் எல்லாம் சேர்ந்து கற்கணும். எல்லாரும் என்ன சொன்னா, வேதத்தை அர்த்தத்தோடு கற்கணும், அர்த்தத்தோடு கற்கணும்னா. ராமானுஜர் ஒருத்த மட்டும் சொன்னார், வேதம் கற்கணும்னார், அர்த்தத்தை பத்தி பேசல. வேதத்தை பொருளோடு கற்க வேண்டும்னு பலர் சொன்னார்கள். ராமானுஜர் வேதத்தை கற்கணும்னு சொல்லிட்டு நிறுத்தினார். அப்ப அர்த்தம் வேண்டாமான்னு கேட்டா ராமானுஜர் சொன்னார், நீ உண்மையாக உணர்ந்து அனுபவித்து வேதத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தா ஒரு நாள் அந்த வேதமே தன் அர்த்தத்தை உனக்கு உணர்த்தும். மற்ற நூல்களுக்கெல்லாம் நாம வியாக்கியானம் தேடி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு மட்டும் தினந்தோறும் உட்காந்து வேதம் சொல்லிட்டு வந்தா அந்த வேதமே கருணையோடு தன் அர்த்தத்தை நமக்கு உணர்த்தும். அப்போ அந்த வேதத்தை நாம் உள்வாங்கிக்கணும். அதை உள்வாங்குவதற்கு சிறந்த வழி என்னன்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதனால காது வழியாக வருவது. இதுதான் வேதத்தின் 7வது பெருமை. அப்போ சனாதன தர்மத்துல எல்லா கிளைகளுக்கும் ஆதார நூலாக இருப்பது வேதம். தொடக்க புள்ளி இல்லாமல் அனாதியாக இருப்பது வேதம். யாராலும் இயற்றப்படாத அப்பௌருஷயமாக இருப்பது வேதம். முடிவே இல்லாமல் அனந்தமாக இருப்பது வேதம். எக்காலத்திலும் மாறாமல் நித்தியமாக இருப்பது வேதம். தானே பிரமாணம், ஸ்வத பிரமாணம்னு அத்தாரிட்டியாக இருப்பது வேதம். குரு மூலமா காதால கேட்டு மட்டுமே வந்து உள்ளத்தில் நிறைந்து உலகத்துக்கு க்ஷேமம் தருவது வேதம். அந்த வேத கோஷம் எப்போதும் ஒலிச்சுட்டு இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் ரொம்ப சிறப்பான வித்தியாசமான முறையில நம்முடைய ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எத்தனையோ இடங்கள்லேருந்து எத்தனையோ பாடசாலைகள்லேருந்து, அதுவும் நிறைய பேர் ஹிந்தி என்கிட்ட வேற கேட்டார். அவர், உங்களுக்கு ஹிந்தியில எனக்கு என்ன பண்றது, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. இல்லை, நீங்க நடுவில் ஹிந்தி சொன்னா நல்லா இருக்கும்னார். நமக்கு தமிழ், இங்கிலீஷ், சம்ஸ்கிருதம் பேசுவோம், 3 லாங்குவேஜ் தான். ஹிந்தி பற்றி ரொம்ப அறிமுகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அந்த ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல முடியல. பட் இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாமும் பல பேரை இங்கே அழைத்து அவர்களுடைய அந்த வேத ஞானம் என்பதும் உலகுக்கு தெரியணும், அந்த வேத கோஷம் நன்றாக நிறையணும்னு சொல்லி இப்படி இந்த வேதத்தை இப்படி அத்தனை பேருக்கும் கொண்டு வந்து, அதுலேயும் பாருங்களேன் வித்தியாசமான போட்டிகள். அதுலேயே ஒரு ஜுகல்பந்தி, எல்லாரும் திரைப்பட பாட்டுக்கு அந்தாட்சரி வைக்கிறா. வேத மந்திரங்கள்ல நீ இந்த மந்திரத்தை இதுல முடிச்சா அடுத்த மந்திரத்தை எப்படி தொடங்குவது, இதை பத்தி திடீர்னு ஒரு காண்டம் சொல்லி பிரஷ்னம் சொல்லி இதுல இத்தனாவது மந்திரம் சொல்லு, இப்படின்னெல்லாம் போட்டிகள் வச்சு ஒரு குழந்தைகளை வேதம் படிச்சதுக்கு என்கரேஜ் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணுமோ, இந்த காலத்துல எப்படி பண்ணணுமோ அதை வெகு சிறப்பாக இந்த ஸ்ருதியாகிய வேதத்தை வளர்த்து கொடுப்பதற்காக, எல்லார் காதிலும் மங்களகரமான இந்த வேத கோஷத்தை கேட்பதற்காக ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வெகு சிறப்பாக செய்கிறார்கள். வேதத்தை தொடங்கும் போது பிரணவத்தோடு தான் தொடங்குவோம், பிரணவத்தோடு தான் பூர்த்தி பண்றோம். அந்த பிரணவத்தின் பெயரிலேயே இந்த ட்ரஸ்ட் ஒரு சிறப்பான தொடக்க புள்ளி என்று தொடங்கி இந்த வேத கோஷம் என்பது பூர்த்தியே இல்லாமல் இந்த பிரணவ கோஷமாகிய வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும்ங்கிறதுக்கு அடியேன் நித்தியமும் ஆராதிக்கிற வேத ஸ்வரூபியான லக்ஷ்மி ஹயக்ரீவரை பிரார்த்தித்துக் கொண்டு, அடியேன் இந்த அருமையான வாய்ப்பு, அதுவும் பெரியவாள்லாம் இருக்கும்போது அவ முன்னாடி நாம பேசுறோம்னா அந்த வேத வித்து வந்து கேட்கிறாருன்னா வேத ஸ்வரூபியான பகவானே கேட்கிறாருன்னு அர்த்தம். அந்த மகான்கள் முன்னாடி வந்து சுவாமி திருநாமத்தை மேடையில சொல்றது வந்து நமக்கு, அதனால திருமுல்லை வாசல் சுவாமிக்கு முன்னாடி நாம வந்து ஒரு நாள் உபன்யாசம் பண்ணியிருக்கோம்னா வாழ்க்கையில இது அடியனுக்கு மறக்க முடியாத அனுபவம். அதையும் சேர்த்து கொடுத்தமைக்காக அடியன் கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய வேதமூர்த்தியான ஹயக்ரீவருக்கு பல்லாண்டு பாடி பூர்த்தி பண்ணுகிறேன். திருப்யாம் பத்மா கிருதிபியாம் தினகர ரஜனீகாந்த துல்யாகிருதிபியாம் சக்கரஸ்ரீ சங்கராட்பியாம் விரச்சித நிமிஷோன்மேஷ லீலாபராபியாம்
ஆப்யாம் தேவாதிதேவோ ஹயவர வதனோ மானுஷாக்கார தேகா சம்சாரேஸ்மின் சரந்தம் ஹயமிவ சரயம் மானுஷம் மாம்சபாத்து. நன்றி, வணக்கம். டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஒரு 1 hourல ஒரு 7 அம்சங்களை விளக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு அம்சமுமே ஒரு 1 hour பேச முடியும். ஆனால் அந்த ஒவ்வொரு அம்சமுமே ஒவ்வொரு நாள் பேச முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் அதை 1 hourல எல்லாத்தையும் சுருக்கி அதில் எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாமல் அந்த வேதத்தினுடைய பெருமை, சர்வாதாரம், அபௌருஷேயம், அனாதி, அவிக்ரியம், அனந்தம், சுதப்பிரமாணம், குருபதேசம் மூலம்னு ரொம்ப அழகா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இது சம்பந்தமா சாஸ்திரிகள் எனக்கு எவ்வளோ பெருமை சொல்லணும்னு ஆசைப்படுறனோ அதை விட அதிகமாக நம்ம சாஸ்திரிகள் சொல்லணும்னு ஆசைப்படுறார். அவர் கொஞ்ச நேரம் பேசட்டும். அவர் வெங்கடேஷ் சுவாமிகளை பற்றி சொல்லட்டும்னு பிரார்த்திக்கிறேன். வேத வித்யே பரே பும்சி ஜாத்தே தசரசாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்ற ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறோம். அந்த அர்த்தம் எல்லாத்தையும் பொருந்தி 7 அர்த்தத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடித்து ஒரு வார்த்தை என்னென்று அந்த போகாதபடி சொல்லி முடித்த பெருமை நம்ம வெங்கடேசன் அவர்களுக்கு ரொம்ப பெருமை உண்டு. அப்போ குருவாக இருக்கக்கூடிய கருணாகர சுவாமிகள் இன்னும் பல வித்வான்கள்கிட்ட கற்றுன்றது எனக்கு கருணாகர சுவாமிகிட்ட ரொம்ப பிரியமாக உண்டு. அவர் எழுதின ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு தனி பெருமை. நான் பல இடங்களில் அவர் சொல்ல சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர்கிட்ட தயார் பண்ணுவார். 2வது டாக்டராக இருக்கேன். டாக்டராக இருந்தாக்க நமக்கு பேகஜம் பிழகேன்னு சந்நியாசமும் இருக்க, வேதத்தையும் தெரிஞ்சிருக்கார். வேதத்துடைய உட்கருத்தாக இருக்கக்கூடிய கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லி நமக்கு அதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்கார். அதனால் அந்த வேலையை விடலன்னும் நன்றாக அதையும் வைத்துக்கொண்டு இதையும் வைத்துக்கொண்டு வேத்தியமாக இருக்கக்கூடியது. வேதத்தில் வைத்தியமும் வேதம் 2ம் ஒன்றாக இருந்ததான பெருமை உள்ளது வெங்கடேஷ் அவர்களே சேரும். நான் இதை ரொம்ப கேட்டதில்லை. முதல்ல எப்போ அந்த ஒரு வாக்கியார்த்தம் சொல்லும்போது முன்னாடி சில வாக்கியார்த்தம் சொன்னே நீங்கள் சொன்னார் அவர். அப்படி சில செய்திங்க தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் பலதரம் கேட்டதனுடைய எசன்ஸு பூரா வேதத்தை கொண்டு கொடுத்துருக்கார். வேதத்தை கொண்டு கொடுத்தாருன்னா வேதம் பூரா வேதாந்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நன்றாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண கூடிய ஒரு பெருமை உள்ளவர் என்பதாக சொல்லி இன்னும் மேலும் பல ஆண்டுகள் பல சௌக்கியமாக இருக்கணுங்கிறதாக ஆசீர்வாதம் பண்ணேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் அப்படிங்கிறது MBBS அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் மறந்துருப்பேன். ஏன்னா அவர் உபன்யாசம் அப்படிப்பட்டது. ஒரு டாக்டரை இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ அவர் டாக்டர் ப்ரொஃபஷனை மறந்துடுவேன். உண்மையான டாக்டர் இவர் ரிசர்ச் பண்ணுற விஷயத்துலையும், அதாவது நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்கள்லையும் ஆன்மீக விஷயங்கள்லையும் எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பண்ணி அவர் நிறைய புஸ்தகங்கள்லாம் போடக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். எழுதியிருக்கார். அதுக்காகவும் இவர் டாக்டரேட் தான். ஒரு விதத்தில் MBS டாக்டர், அடுத்த ரிசர்ச் டாக்டரேட். அது 2 விதத்துலையும் அவர் டாக்டர் வெங்கடேஷ் தான். அவருக்கு இப்போ எங்கள் ட்ரஸ்ட் சார்பில் கௌரவிக்கணும்னு சொல்லி மிஸ்டர் வாசுதேவன் அவர்களை பிரார்த்திக்கிறேன். சஹோவாச மாபைஷீர்கௌதம ஜிதோ வைதே லோக இதி தஸ்மாத்யேகே ச சாவித்ரம் விதுः சர்வே தே ஜலோகாः சயோ ஹவிசாவித்ய சாக்ஷரம் பதக்ஷயாபிஷிக்தம் வேத ஸ்ரீயாஹைவாபிஷிச்யதே
दीर्घनिरिति द्वे अक्षरे सूर्य इति त्रीणि आदित्य इति त्रीणि एतद्वै सावित्रस्याष्टाक्षरम् पदग्श्रियाभिषिक्तं य एवं वेद श्रियाहैवाभिषिच्यते. ஸ்ரீ என்பது பூர்ணமாக இருக்கும்.